வெல்கம் டு சும்மா சிரிப்போம். ஏய் மூஞ்ச கழுவுறானா சார்? என்ன பண்றீங்க? ஒளிச்சிட்டு இருக்கம்பா. ஒளிஞ்சு அங்க போய் ஒளியா. சொல்லு மச்சான், என்ன கதை இன்னைக்கு? இன்னைக்கு நாங்க திருவிக்கா பூங்கா வந்திருக்கோம். திருவிக்கா பூங்கானதும் அந்த டைரக்டர் எத்தானே அந்த படம் நினைச்சிடாதீங்க. திருவிக்கா பூங்கான்னு ஒண்ணு நிஜமாவே இருக்கு, அமைஞ்சிக்கரையில இருக்கு. புதுசா ரெனோவேட் பண்ணிருக்காங்க. சென்னா நகர் மெட்ரோவும் அமைஞ்சிக்கரை திருவிக்கா பூங்காவும் ஒரே இடத்துலதான் இருக்கும். பேக் சைட் ஃப்ரண்ட் சைட்ல இருக்கும். இப்போ திருவிக்கா பூங்கால பாத்தீங்கன்னா நிறைய வந்துச்சு. இப்போ இந்த மேப் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்னென்னலாம் இருக்குதுன்ட்டு. பேஸ்கெட் பால் கோர்ட்டு, பேஸ்கெட் பால், வாசிப்பு மண்டலம். வா தமிழ் மீடியம் தானே நீ வா. படியாலே இதுல திறந்த வெளி அரங்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பூலுக்குதா? ஸ்கூல் இருக்குது. பூல் மச்சான் இல்ல, ஸ்விம்மிங் பூலா? ஸ்விம்மிங் பூல் இல்ல, உண்மையிலே பூல் இருந்தது இங்க. பெரிய பூல் ஒண்ணு ஃபர்ஸ்ட் திருவிக்கா பார்க் இருக்கும்போது எப்படி இருக்கும்? ஸ்விம்மிங் பூல் இல்ல மாமா, நீ வா நான் சொல்றேன். பேசுறான்டா. இல்ல இப்ப நான் பூல்னா என்னது கூகுள்ல போட்டு பாரு. ஒரு சர்ஃபேஸ் ஆன் வாட்டர் அந்த மாதிரி பூல்னா அதை பாத்துறான். இல்ல பேசும்போதே குளம் தற்கூரிங்களுக்கு தான் தெரியாது, எல்லாருக்கும் தெரியும். அவ்வளவுதான், வா தற்கூரிய வா. அதுதான் சொல்ல வரேன் இரு. ஃபர்ஸ்ட் திருவிக்கா பார்க் உள்ள வந்ததும் இந்த மாதிரி இருக்கவே இருக்காது. திருவிக்கா பார்க் மச்சான் நம்ம வரும்போது பெருசா இருக்கும். அதான் ஒரு லோட்டஸ் பூ ஒண்ணு இருக்கும். 2 என்ட்ரி வரும் நம்மளுது. அம்ஜிகர் என்ட்ரி, சென்னா நகர் என்ட்ரி. அதை தாண்டது பெரிய பூல். இங்க இருந்து அது வரைக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான இது கிடையாது. ஸோ ஆனா இப்ப பாத்தீங்கன்னா டோட்டலா சேஞ்சஸ். ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த பார்க்கை ஓபன் பண்ணிருக்காங்க. 23ல தான் ஓபன் பண்ணாங்க, 11ல க்ளோஸ் பண்ணாங்க. இந்த மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன்னால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 17ல திரும்ப கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் முடிஞ்சது. திரும்ப 24 தான். ஆமா, ரெனோவேஷன் ஒர்க் 17ல முடிஞ்சு 23ல ஏப்ரல்ல நம்ம ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே ஓபன் பண்ணாரு இத. சூப்பர். இது டாக்டர் கலைஞர் காலத்துல இருந்து பண்ணிருந்தாங்க. அப்பத்துல இருந்து ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஃபினிஷ் பண்ணது இப்போ 1 இயருக்கு முன்னாடி பண்ணாங்க. ஆக்சுவலா பஞ்சாயத்து யார் கூப்பிட்டது இன்னைக்கு? ஆக்சுவலா போன் வச்சிட்டு இருந்தான். ஏய் ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் சார். திருவிக்கா பார்க் அப்பவே ரெனோவேட் பண்ணிட்டாங்க, பண்ணி திறந்துட்டாங்க. அப்பவே புதுசா சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ரீசெண்டா அப்படியே 1 இயர்லயே மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இதுல க்ளோஸ் பண்ணி மெட்ரோ வருதுன்ட்டு. ஆமா, அப்பெல்லாம் நாங்க சின்ன பசங்க செம்ம ஜாலியா இருப்போம். டோரா சர்க்கஸ் எல்லாம் இப்போ ஃபேமஸ், யானை சர்க்கஸ். அதுக்கப்புறம் பொங்கல் ஆனா சென்னை சங்கமம்னு ஒண்ணு நடத்துவாங்க. அது டவர்ப்பா மச்சான், இங்க நடத்துவாங்க மச்சான். சென்னை சங்கமம் கலை நிகழ்ச்சி எல்லாம் நடத்துவாங்க. ஏராளமான நாட்டுப்புற கலைஞர் எல்லாம் இங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ண இருப்பாங்க. நம்ம பொங்கல் நடுவுல லிங்கம் மாதிரி இருக்கும்பா. ஆமா ஆமா ஆமா. அதுக்கப்புறம் வாங்கப்பா சும்மா சிரிப்போம். போனுக்குதா பாப்பீங்களா? வீட்டுக்கு போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சும்மா சிரிப்போம். ஓகே, சாப்பிட்டீங்களா எல்லாரும்? ஓகே, எங்க இருக்கீங்க நீங்க? வீடு சரி சரி. ஐயா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன சேனல் பேரு? சும்மா சிரிப்போம். காமிக்கிறேன் பாரு. போட்டுருவோம். வருவீங்க, கண்டிப்பா வருவீங்கப்பா. ஜூம் பண்ணுப்பா, அவனை ஜூம் பண்ணு. சப்ஸ்கிரைபர்லாம் சேர்றாங்க பேரு. கோல பெருமாள் சூப்பர் ஸ்கூல் ஆச்சு. நீ ஜெசி மோசஸ் சம்மர் ஸ்கூலு. நீ ஜெசி மோசஸ் இந்த அண்ணனை பாத்துருப்பீங்களா? அப்போ ஜெசி மோசஸ் அந்த சரி அண்ணன் உள்ள பூத்துல எல்லாம் தமிழ் படிக்கிறீங்களா ஹிந்தி படிக்கிறீங்களா? தமிழ். ஒரு திருக்குறள் ஒண்ணு சொல்லு. ஐயா திருக்குறள் இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். பசங்கடா
விளக்கம் விளக்கம் தரலாம் வழக்கம் விளக்கம் ஓம்பப்படும். உட்றாதீங்க சப்போ சூப்பரா. ஓகே ஓகே பாய்ஸ் வரட்டுமா? சோ இப்ப பாத்தீங்களா இந்த பசங்க மாதிரி தான் நாங்க ஃபியூ இயர்ஸ் பேக் சின்ன வயசுல வந்து நாங்க இப்படிதான் இருந்தோம். ஸோ யாரா வந்து இந்த கேமரா யூடியூபர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டாங்கன்னா அந்த ஆர்வம் இருக்கும் பாத்தீங்களா? ஆஹா டிவில வருவோம் அப்படி இப்படின்ட்டு அந்த ஒரு வைப்பு தான் இப்ப நம்ம பார்த்தது. அப்படியே எங்களை பார்த்த மாதிரியே இருந்தது. சரி வாங்க நம்ம அப்படியே ஒண்ணு ஒண்ணா சுத்தி பார்ப்போம் என்னென்னலாம் இருக்கு இது உள்ள அப்படின்றத எங்க கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. வகை செடிகள்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து ஃபாரின் பிளான்ட்ஸ். இதெல்லாம் நம்ம நாட்டுல பார்க்க முடியாது. ஆமா சட்டை தைச்சிக்கலாம் அதுல. இது வந்து அமேசான் காடுகளில் இருக்கும். கிருஷ்ணா வந்து இதெல்லாம் வந்து ஒரு இது மாதிரி வளைய மாதிரி செஞ்சு ஒரு சாங். ஆமா ஏய் அதை அரிச்சு குடிப்பாங்க தெரியுமா உனக்கு? ஓகே மச்சான் நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். வா அப்படியே போயிட்டு விளையாட்டு ஏரியா, விளையாட்டு ஏரியா, விளையாட்டு அரங்கம், விளையாட்டு அரங்கம், அப்புறம் விளையாட்டு ஏரியா, விளையாட்டு ஏரியா, அப்புறம் அப்புறம் கழிப்பிடம். கைப்பிடமா? கழிப்பிடம் கழிப்பிடமா? கழிப்பிடம்டா, ரெஸ்ட் ரூம்டா. கைப்பிடம் ரைட்டு. அது இதுன்னு இருக்கு. போயிட்டு வரும். இதுல கூட ஏதோ ஒரு சயின்டிபிக்கா ஏதோ ஒண்ணு இருக்கு. அது கவர் பண்ண கொஞ்சம். சோ இத நீங்க வந்து ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேல உங்களுக்கு அந்த ஷாட் வைக்கிறேன். அது வந்து க்ளோ ஆகும், நல்லா இருக்கும் அது. மச்சான் இது எத்தனை கோடி? 18 கோடியில கட்டியிருக்காங்க இந்த பார்க். 18 கோடி இல்ல தல, இது 100 கோடி தல. 100 கோடியா? 18 கோடில எப்படி தல வரும் உனக்கு? கூகுள்ல போட்டா 18 கோடி தான் வருது. 18 கோடி தான். அப்ப 18 கோடி தான். கூகுள் போய் சொல்ல மாட்டான். போயிட்டு இருக்கோம் பாதி வந்து ஸ்னேக்ஸ் எல்லாம் இருக்கு உள்ள. பார்த்து இந்த சைடு ஜாக்கிரதையா இருக்கும். உள்ள என் கையை ஒரு சோ இங்க இருந்து எங்க வீடு பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துல வந்துடலாம். எல்லாம் 5 நிமிஷம் தான். நம்ம ஏரியா பசங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, கிட்ட இருக்கிற பொருளுக்கு வந்து அருமை தெரியாது. அந்த மாதிரிதான் இந்த பார்க்கோட வேல்யூ வந்து எங்க ஏரியா பசங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஆனா வெளியே இருக்க ஆளுங்களுக்கு நல்லாவே தெரியும் இது எவ்வளவு ஒரு நல்ல வைபான பார்க், ஹேப்பனிங்கான பார்க் அப்படின்ட்டு. நண்பர் பாருங்களா, இப்படியே வந்தீங்க பேக் சைடு போனீங்கன்னா மெட்ரோ, ஏறிங்கன்னா ஏர்போர்ட், அப்படியே போனீங்கன்னா சுடுகாடு வந்துடும், போய் பார்த்துக்கலாம். மெட்ரோ தெரியும்ல, எல்லா இடத்துக்கும் போவோம் மெட்ரோ. மெட்ரோ கார்டு வச்சிருக்கேன் நீ ஷாம் போலாமா மெட்ரோல? மெட்ரோ கார்டு இருக்குது, பேலன்ஸ் இருக்குதான்னு தெரியல. பாரு அது கொஞ்சம் செக் பண்ணு. மெட்ரோ தோ வைஸ் தோ மெட்ரோ கார்டு இருக்குது. இப்போ கார்டு கூட கார்டுல காசு இருக்கணும்ல. இந்த கார்டு ஏடிஎம் கார்டு 4 இருக்குது, காசு இருக்கணும்ல. மெட்ரோ கார்டு இப்படிதான் போனோம். இவன் அந்த இந்த கவுண்டரே அந்த கருப்பு சட்டையை எடுங்கப்பா, அங்க கருப்பு சட்டையை எடுங்க. அவர்தான் நம்ம சீஃப் கெஸ்ட். அவரு சீஃப் கெஸ்ட் இந்த வீடியோக்கு வந்துக்கிறாரு, வரமாட்டேங்கிறாரு. வீடியோ கூப்பிட்டா பேரு பாத்தீங்கன்னா தட்சிணமூர்த்தி. தட்சிணமூர்த்தி ஐபிஎஸ். அவரு எக்ஸாம் ட்ரை பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 வருஷத்துல ஐபிஎஸ் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். என்ன வேணும்? தண்ணி வேணும்? அதுக்குள்ள உக்காரலாமா? ஷாட்டு எல்லாம் ஐபிஎஸ் தட்சிணமூர்த்தி. ஐபிஎஸ் தட்சிணமூர்த்தியா கருப்பு சட்டை. திருவி கல்யாண சுந்தரனார். அவரு ஃபுல் பேர் பாத்தீங்கன்னா திருவாரூர் விருதாச்சலம் கல்யாண சுந்தரனார். அவர் தான் ஷார்ட்டா திருவிக்கா. பர்த் 1883 தான். ஆமா ராயப்பேட்டையில இறந்தாரு, தண்டலம்ல பிறந்தாரு. இவரை பத்தி என்ன சொல்றது, இவரு வந்து இது கீழே போட்டிருக்கோம். ஸோ நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இவர் வந்து பாலிடிக்ஸு, ஸோ சோசியல் ஆக்டிவிட்டிஸு இதுலலாம் நிறைய அந்த மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். உங்களுக்கு கீழே மீனிங் வரும் பாத்தீங்களா, அதெல்லாம் இவர் தான் எழுதிறாரு பொழுது. ஏ மச்சான் தோ போட்டுது பாடுறா, பாலிடிக்ஸு, ரிலீஜன், என்ன சொன்னா எங்க ஆளு வெயிட்டியா திருவள்ளூரை போயிட்டு திருவள்ளூர்ன்றாங்க. பஸ் ஏறி போ திருவள்ளூர் இருக்கு. ஏன் அது திருக்குறள்? இங்கிலீஷும் படிக்க தெரியல, தமிழும் படிக்க தெரியல. திருக்குறள் ஆளே தேன் பூவான். அது தேன் பூந்தா கொஞ்ச நேரம் வாய் வச்சு சப்பின்னு தேன் வருமா? திருவாரூர் விருதாச்சலம் அது வருமா? நான் கீழே இருக்கிறத படிச்சு அப்பனா கரெக்ட் தான் மாமா. இது என்ன? அது ULLOI. அதான் உள்ளோலி. உள்ளோலின்னு இருக்கு, அத பத்தி சொல்லலான்னு வந்தேன். என்ன சத்தியமா எனக்கு உள்ளோலினா என்னது? ஆளு உள்ளோலினா எனக்கே தெரியல. ஏதோ
ஆயொலி தான் தெரியும், உள்ளொலிலாம் தெரியாது. நாங்க மறக்காது. ஆளு பாத்தீங்கன்னா நம்ம டீம்லயே வந்து ஒரு பயங்கரம்னா பயங்கரமான ஒரு ஃபன் கேரண்டி உள்ள ஆளு. கேலரி கலையரங்கம். ஆமா, கோலம்லாம் போட்டுருக்காங்க சவுத்துல. எப்படி போட்டாங்கன்னு தெரியல, ரொம்ப கஷ்டம். பெயிண்ட் அடிக்கும் போது பெயிண்ட் கீழே ஊத்திடும். எப்படி போட்டாங்கன்னு தெரியல, பெரிய விஷயம் தான். ஓபன் சாயம் போட்டாங்களா நிக்க வச்சு போட்டாங்கன்னு தெரியல. ஓபன் ஏர் தியேட்டர் ஆனா கையில போட்டிருப்பாங்க. இந்த ஜோக்க ஒரு பேப்பர்ல ஏறி அதே ஜோக்கு தான் இவருக்கு. சரி கைஸ், இந்த கேலரி வந்து நல்லா இருக்கும். ஈவினிங் டைம்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஜோக் வச்சுன்னுக்குறான். நம்ம அப்படியே அந்த சைடு போயிடலாம். ஆளு பார்த்தீங்களா இல்லையா, இன்னைக்கு கூப்பிட்டோம் வாடா ஆளு, இன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னோம். ஏரியால பெரிய டீம் RDX டீம், நல்ல ப்ரொமோஷனுக்கு பனின் போட்டு வந்துக்கிறா போல எங்க ஆளு. இப்போதான் வந்து என்ன சொன்னானா, இவனை யாரா கூப்பிட்டா அப்படின்னா, யார் அது? நீ தான்டா சொன்ன வரும்போது. அது சொல்லுவோம், 1008 வாட்டி சொல்லுவோம். வராம வந்துக்கிற வந்து தானே. உடற்பயிற்சி கூடம் இருக்கு, வாங்க. அங்க மாஸ்டர் கூட வந்திருக்காரு. நம்ம ஓபன் ஜிம் மாஸ்டரை கூட்டின்னு போலாம். மாஸ்டர் வாங்க. தட்சணா மாஸ்டர். அவரு ரொம்ப ஷை டைப் அவரு. ஆமா, கல்யாணம் ஆக போதும். இப்போ ஒண்ணு சொன்னா அவர் வந்துருவாரு. நான் சொன்னேன்ல, இந்த பூல் இது பாருங்க, சின்னதா வச்சிருக்காங்க பாருங்க. ஓ ரைட். ஏய் தோகுதுடா ஜிம்மு. ஜிம் இல்ல, இதை முடிச்சிடலாம். உடற்பயிற்சி கூடம் ஓபன் ஜிம். ஏய் இங்க கொஞ்ச நேரம் உட்காரலாம்டா, நல்லா இருக்குடா, சூப்பரா இருக்கு. உட்கார கூடாது மச்சி. ஓ ஓகே மேடம். சொன்ன ஒரு வார்த்தை ஆக்சுவலா இங்க வந்து யாரும் உட்கார கூடாது, உட்காந்தீங்கன்னா அனுப்பி விட்டுறாங்க. சரி, அப்புறம் என்ன மச்சான், ஏதா கேம் மாதிரி ஏதாவது விளையாடுவோமா? கேம் விளையாடலாமே. என்ன கேம் எதனா யோசிச்சு வந்தியா? மச்சான் இது விளையாடலாமா? ஆவின் மணி ஆகனா கைத்துல வர வலி எனக்கு. தட்சணா கூப்பிட்டு விளையாடலாம். வேற எதுனா வேற மணி ஆகிய வேற எதுனா லாங் ஜம்புக்காக அந்த கேம் கண்டுபிடிச்சிருக்காங்க. கரெக்டா? ஹை ஜம்புக்காக. லாங் ஜம்ப், ஹை ஜம்ப். என்னடா இது? நீ குனியா, நான் எகுறேன். இல்ல மச்சான் நான் எகுறேன்டா. நீ லைட்டா மச்சான் லைட்டா குனிடா, நான் எகுறேன்டா. அதெல்லாம் அந்த சின்ன வயசுல விளையாடணுமா, அதோட முச்சிக்கணும். இப்போ லைட்டிங் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா இருக்கும். ஆமா, கண்ணாடி போடுங்கடா ஸ்டைலிஷா. தோ இது எதுக்கு எடுத்துன்னு வந்தான்னு தெரியல, பாக்கெட்ல போட்டு வச்சுருக்கான். போடுமாமா. ஐயோ ஸ்மார்ட் ஆகுறான். டைரக்டர்ஸ் யாருன்னா மாடலிங் பண்ணவங்க யாருன்னா பாத்தீங்கன்னா தலைவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. நான் போலாமா? நான் உள்ள போலாம்பா, வாங்கப்பா வாங்க. நம்ம அவுட்டோர் ஜிம்முக்கு இப்போ போய் பார்க்க போறோம். என்ன நம்மள வரவேற்கிறதுக்காக தான் அங்க டிவியே பாக்குறாரு. வாங்க பா. ஏய் இங்க பாரா, இன்க்ளைன் ட்ரெட்மில். ஆஹா யோ அலே நேச்சுரல் EFX. நல்லா இருக்குது மச்சான். லூஸ் ஆகுதா டைட்டா? லூஸ் ஆக இல்ல அவுக்கல, பார்த்தேன். நார்மலா இருக்கு மச்சான். இந்த கேம் பாரு, அந்தா இந்த கேம் ஆடல பார்த்தேன். நீங்க ஆடினது நான் ஆடின மாதிரி தான் தலைவா. தூக்கு. ஐயோ ஏய் பயங்கரம்டா. அலே தூக்கு இதுவாடா தினேஷ். சரியான எக்ரைஸ் இதெல்லாம். வாங்கிட்டு போறேன். எக்ரைஸ் இங்க வந்து கொஞ்சம் இருக்கு. மூங்கில் காடுகள்லாம் இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆனா இங்க வந்து திரிவா பார்க்ல முன்னாடி இருக்கும்போது ஏகப்பட்ட மரம், நிறைய மரம் இருந்துச்சு. நிறைய மரத்தை வந்து நாக் அவுட் பண்ணிட்டாங்க. நான் சாப்பிட்டீங்களா? சரிண்ணா சொல்லு ஆளு. என்ன நெக்ஸ்ட் போய் பார்க்கலாம். முடிஞ்சா மெட்ரோல போக ட்ரை பண்ணுவோம் இன்னைக்கு. என்ன மச்சி? ஜிம்மு பார்த்தோம், நெல்லு அப்படியே வேற என்னென்ன இருக்கு, ஓப்பன் தியேட்டர் அது பார்த்தோம்.
ரீடிங் ஜோன்னு ஒன்று ஏதோ இருக்கு. இந்த பில்டிங் என்னன்னு தெரியல, போய் பார்ப்போம். பா சரியா இந்த பில்டிங்ல பெயிண்டிங் பாரு, அருமையா இருக்கு. ரீடிங் ஜோன் இங்க இருக்கு, உக்காந்து படிக்கலாம். காலேஜ் பசங்கலாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம்னா சாயங்காலம் எல்லாம் விடிய காத்தால வந்து படிக்கலாம். நிறைய இருக்குதுப்பா. 8 வடிவ நட கூடைப்பந்து, ஸ்கேட்டிங்கு, பீச் வாலிபாலு இதெல்லாம் போய் பார்க்கணும். இப்போ பூப்பந்து மைதானம், தியானம், இசை நீரூற்று, என்னது இது மியாவாக்கி செயற்கை காடுகள். சரி 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 பிளே ஏரியா, கிரிக்கெட் பிளே ஏரியா, சரி சரி மச்சான் வா எல்லாமே போய் பார்ப்போம். போயிட்டு வருவா இல்ல நான் ரொம்ப அந்த அப்படி இல்லை. வாடா இப்படி போய் பார்க்கலாம். விளையாட்டு ஏரியா அங்க இருக்கு. பீச் வாலிபால், ஓபன் ஏர் தியேட்டர், அவுட்டோர் ஜிம், மியூசிக்கல் வாட்டர் ஃபவுண்டைன். இப்போ பாத்தீங்கன்னா விளையாட்டு அரங்கம், விளையாட்டு ஏரியாவுக்கு வந்து போய் போக போறோம். இல்ல மச்சான், நமக்கு தெரிஞ்ச பையன் மாமா. அது பேர் என்னது? பேர் வந்து அருண்னு நினைக்கிறேன். தெரியல. மச்சானுக்கு தெரிஞ்ச பையன் யாரோ மைமா தட்டு வந்துதான். ஆனா பசங்க வாட்சால கரெக்டா இருப்பானுங்க. யாரு எங்க தூக்குறாங்க எங்க பாக்குறாங்க. இது வரைக்கும் 2 பார்க்கு vlog போட்டோம் மாமா. என்ன சொல்லு? கிண்டி நேஷனல் பார்க்கு, அண்ணா நகர் டவர் பார்க், அங்கெல்லாம் உனக்கு இந்த அட்மாஸ்பியர் கச்சுதா இவ்வளவு ஃப்ரீடமா? ஆனா நம்ம ஏரியா வண்டா இருக்கா மஜாவான ஒரு எனக்கு கொஞ்சம் வீட்டுல இருக்கிற மாதிரியே இருக்கு. தட்சணாவும் கூட இருக்கிறதுனால தலைய வந்து பயங்கரமா சிரிச்சு எங்கேயும் சிரிப்பு ஏத்தினு ஒரு மாதிரி டக்கரா போயின்னு. அவன் சும்மாடா. அதாவது ஒரு ஷாட் ஒண்ணு வைக்க சொன்னான் மச்சான், கீழே ஷாட் பூக்குன்னு நினைச்சேன். ஆனா பூமாதேவிக்குன்னு இப்பதான் தெரியுது. புதுசா இருக்கு இந்த இடம். இது வந்து அந்த 8 மாதிரி நடக்குதுன்னு நினைக்கிறேன். சுத்தி சுத்தி நடப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது பாருங்க அக்கு பஞ்சர் ஏரியா. இதோப்பா இதோ இருக்குதுப்பா. நடந்து பார்க்கலாம். நடந்து பார்த்துட்டு ரிவ்யூ சொல்றோம். வாடா செருப்பு கைட்டு வச்சுட்டு. ஏய் தொட்டு கும்பிட்டு போட. அல்ல என்ன தீயா மிதிக்கிற? வா நான் வரல, போயிட்டு வா. சரி வா நட. அற்புதமா இருக்கு கைஸ். அந்த இலை பாத்தீங்கன்னா பாஸ் ஆஃபில் விளாடலாம். நம்ம வாங்க, அவனுக்கு 2 வாக்கிங் போயின்னு இருக்கட்டும். இந்த இலையை இப்படி உச்சி இது வந்து என்ன ஆகுனா அவள்தான் வாழ்க்கையிலேயே ஃபெயிலு. நான் மச்சான் விளையாடிக்கிறாது பாஸ் ஆஃபில் விளையாடுறதில்ல. இந்த இலையை பிரித்து இதை 2ஆ மடக்கி கரெக்டாக இப்படி எடுத்தோம்னா பபுள்ஸ் வரும். பபுள்ஸ் ஃபுல்லாக வந்ததுன்னா பாஸ், இல்லைன்னா ஃபெயிலு. இது வந்து எதுக்குன்னா நம்மளோட பாடியில் வந்து பிளட் சர்க்குலேஷன்லாம் வந்து கரெக்டாக ஒரே சீராக இருக்கிறதுக்காக, சீரமைக்கிறதுக்காக வந்து நம்ம நடந்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. உருளு உடம்புக்கே நல்லது. கால் தான் வலிக்குது. காலில் தான் வச்சு பண்ணோம். அங்க பிரதேசம் எடுப்பானுங்க போயிட்டு. என்ன மச்சான் போயிட்டு வந்துட்டியா? பெயிண்ட் வந்துட்டேன். நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. மஸ்ட் ட்ரை, ஒரு வாட்டி பண்ணலாம். என்ன ஆச்சு? ஒரு அப்படியே ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்கா அப்படியே மச்சான் நடந்து அந்த ஃபீல்லாம் கொடுக்க மாட்டான். இன்னொருத்தர் நடக்கணும்னு அந்த ஒரு அனுபவம் ஒண்ணு கொடுப்பான் பாருங்க. செம்மையாகுது. இப்போ ஒரு 4 பேர் வந்தாலுமே நாக் அவுட் பண்ற மாதிரி தான் இருக்கு. அதனால அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கு. அதனால தான் அவ்வளவு இல்லைங்க. நிஜமா தினேஷ் வர உடம்பு சரி. தினேஷ் நீ வேணா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாரா. பரவாயில்ல, ஓகே. பையன் ஸ்பான்சர் போயிட்டு நாக் அவுட் பண்ணிட்டு வந்துக்கிறான். டயர்ட் ஆயிட்டு இருக்கான். சரி நான் ஆளு அப்புறம் என்ன அவள்தான் போட்டுலாம். என்ன எக்ஸிட்டுக்கு வந்துட்டோம். இங்க பாத்தீங்கன்னா பார்க்குள்ள அப்படியே வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாக்கிங் போயிட்டு பசங்களோட ஜாலியா விளையாட்டு நீங்க எந்த இடத்துக்கு போனோமோ பார்க்குள்ளேயே மெட்ரோ இருக்குது, ஏறி போயிடலாம். அவள்தான். கீழே போனீங்கன்னா மெட்ரோ, மேல போனீங்கன்னா பரலோகம். மேலயும் போகண்டா இருக்குதா? ஆமா போலாம். இங்க இருந்து ஆமா வண்ணாரப்பேட்டை, தண்டையார்பேட்டை, சென்ட்ரல் அப்படி போலாம். இந்த சைடு மவுண்ட் ரோடு அது போலாம். அப்படியே இந்த சைடு வந்து இது போலாம். எது போலாம்? அந்த அது பேர் என்னதுடா? கிண்டிலாம் போலாம். கத்திப்பாரா
அதுவும் போலாம். கதற உர்றோம் 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 உர்றோம். நடுவுல வீட்டுக்கு போலாம். என்ன பண்ண மறுபடியும் பண்ணு பாம் பாம் பாம். மாண்டலியா டெராமினாலியா மாண்டலி டெராமினாலியா மாண்டலி. பாம் பாம் பாம். ஸோ கைஸ் இந்த பூவை பாருங்க. இந்த பூவை பாத்தீங்கன்னா ராக்கெட் தானே, ராக்கெட் தானே இதெல்லாம். எடிட்லாம் பண்ண மாட்டாங்க ராக்கெட்டா சொன்னா ஐயோ. குழந்தைங்கலாம் பார்ப்பாங்க, அதெல்லாம் போடாது. மாற்றுறது தான் அவ்வளவுதான். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த மாதிரி தான் திருவிகா பார்க் வந்து பசங்களோட வந்தீங்கன்னா இல்லை ஃபன்னாக இருக்கும். வந்தீங்கன்னா அப்படியே இது முடிச்சுட்டு நைட்டு படத்துக்கு போலாம். அது முடிஞ்சா கவர் பண்ண ட்ரை பண்றோம். அது எப்படி வீடியோலாம் வருமா தெரியல, நைட்ல குவாலிட்டிலாம். வீராதீரா சுரா போலாம். 120 120 120 எல்லாம் 120 அனுப்பி விடுவோம். அப்படின்னா போலாம். அவ்வளோதான். இல்லைன்னா இல்ல. வா சரி மச்சான். அவள்தான் கதை முடிஞ்சிச்சு. சரி ஓகே. ஐயோ ஐயோ மாமா இரு வரேன். எங்கடா ஓடுற? ஒண்ணு கஷ்டம் வந்துடுறேன். எனக்கும் வந்துடுறா.